ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளைனா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வரக்கூடிய 230 வோல்ட் ஏசி டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணும். அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் சர்க்யூட்டில் என்னன்னு சொல்லிட்டு ஓவராலாக பேசிக்காக பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாமே சென்சார்ஸ், அப்புறம் டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய 24 வோல்ட் பேஸ்டு கண்ட்ரோலர் எல்லாமே இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து அந்த பவர் சப்ளை போகும். நம்ம கொடுக்கக்கூடிய 230 வோல்ட் ஏசியை ஸ்டெபிலிட்டியான ஒரு டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய சென்சார் ஆன் பண்ணுறதுக்கான சிக்னலாக இருக்கலாம், அல்லது பிசி ஆன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இண்டிகேட்டரு, அதுபோல் சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் ஆகுது. அதெல்லாம் பிஎல்சியோட இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த எஸ்எம்பிஎஸ் ரொம்பவே யூஸ் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் லோடுக்கான ஒரு காயில் ஆக்டிவேட் பண்ணணும், லோடுக்கான ஒரு வால்வுக்கான ஒரு காயில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது போல் 24 வோல்ட் அவுட்புட் வோல்டேஜ் எதுவுமே காயில் கொடுத்து ஆன் பண்ணுறதுல நிறைய இடத்துல இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் ஆகுது. இது நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ். இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனு, நியூட்ரல். இதில் எப்பவுமே நம்ம 230 வோல்ட் லைனு, ஃபேஸ், அப்புறம் நியூட்ரல், அப்புறம் கிரவுண்டு கொடுக்கணும். இதில் அவுட்புட் வோல்டேஜ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதிலே 12 வோல்ட் இருக்குது, 24 வோல்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் சுவிட்ச் மோட் பவர் சப்ளைஸ் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாப் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 வோல்ட் வரலாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, ஸ்பெசிஃபிகேஷனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி செட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 24 வோல்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பிஎல்சி இருக்குது, அதெல்லாம் நிறைய இன்டர்ஃபேஸ் மிஷினரிஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் இந்த எஸ்எம்பிஎஸ் அதுக்கு தேவையான பவர் சப்ளை டிசி சப்ளை கொடுக்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது என்ன மேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓம்ரானுடைய மேக். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. 230 வோல்ட் அண்ட் 200 வோல்ட் ஏசி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5868 ஆப்ரேட் ஆகும். அது இல்லாமல் இன்புட் 230 வோல்ட்டில் இருக்கக்கூடிய ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட் ஆம்ஸ் 2 ஆம்ஸ்னு போட்டிருக்காங்க. அதே போல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி 6.5 ஆம்ஸ் வரல இந்த எஸ்எம்பிஎஸ் தாங்கும். அது இல்லாமல் இது மல்டிபிள் ரேஞ்சாக நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இந்த 6.5 இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சி அல்லது யூஸ் பண்ணக்கூடிய ரிலே, அப்புறம் நம்மளுடைய காயில், சுழற்சி வால்வு காயில், அதுக்கான கரண்ட்லாம் எல்லாமே சம் ஸ்பெசிஃபைடு கரண்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகேங்களா, அதனால் இந்த ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 24 வோல்ட் 6.5 ஆம்ஸ் வரல நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் லோடு யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிசி யூஸ் பண்ணுவீங்க, பிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கு தேவையான பவர் சப்ளை எல்லாமே சம் அமௌண்ட் ஆஃப் வாட்ஸ், அப்புறம் பவர் கரண்ட் கன்சப்ஷன் பண்ணும். அந்த கரண்ட்லாம் இதில் ஆட் ஆகிற மாதிரி தான். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் டிசியில் 6.5 ஆம்ஸ் நம்ம இதில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிசி வோல்டேஜ் நம்ம டிசி லோடு கனெக்ட் பண்ணலாம். இந்த எஸ்எம்பிஎஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரக்கூடிய ஏசி வோல்டேஜ் டிசியாக மாற்றி ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன், அது இல்லாமல் பூஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அதுதான் இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாமே நம்ம ஏசி வோல்டேஜ் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்காது, வோல்டேஜ் வேரியேஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணோன்னா இது போல் எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட்லாம் நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவுட்புட் வோல்டேஜ் டிசி 12 வோல்ட்டோ அல்லது 24 வோல்ட்டோ மேனுஃபேக்சர் நம்ம கேட்குற இதில் டிசைன் பண்ணி தருவாங்க. ஓகே, இது உள்ள ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரக்கூடிய 230 வோல்ட் ஏசியை என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னா 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஃபில்டர் சர்க்யூட்டு, அப்புறம் டயோடு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எலக்ட்ரானிக் சர்க்யூட் டிவைஸில் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் டிசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய ரெகுலேட்டரு, டிரான்சிஸ்டரு அது வழியாக போய்ட்டு நமக்கு ரெகுலேட் பண்ணி பியூர் டிசி வோல்டேஜ் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய வோல்டேஜ் கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். அதுதான் இந்த எஸ்எம்பிஎஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில வாட்டி எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட மிஷினரிஸ்லாம் ஆன் ஆகாது. நிறைய லோடிங் ஆனாலும் ரொம்ப நாள் கழிச்சு தான் போகும். அது சடனாக போகாது. சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு வீக் ஆகிடும். அது ரேர் கண்டிஷன் தான். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இதோடைய அவுட்புட் லோடை பொறுத்து நம்ம இதோட மேக்ஸிமம் கரண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க 6.5 மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்ன ஆகுனா சடனாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது சடனாக வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும். எல்லாமே டிஸ்பிளேலாம் சரி ஆன் ஆகாது. அதுபோல் டைமில் நீங்கள் எஸ்எம்பிஎஸ் கூட செக் பண்ணலாம். அப்போ வோல்டேஜ் டிஸ்பிளே ஏதாச்சும் ஆஃப் ஆகுதுன்னா வோல்டேஜ் இதில் கரெக்டாக இருக்கா, 12 வோல்ட் 24 வோல்ட் கரெக்டாக வருது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கூட நம்ம எஸ்எம்பிஎஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். இது நம்மளுடைய ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரு, இது ஒரு டயோடு, இது நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் ஃபில்டரு, அதெல்லாம் நிறைய ரெகுலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டரு, அப்புறம் பேசிக்காக ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக எஸ்எம்பிஎஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கம்பெனி. இது ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வோல்டேஜ்
நம்மளுடைய டிசி வோல்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து தேவையான வோல்டேஜ் வந்து நம்ம இதில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது 12 வோல்ட் 24 அதுபோல் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து நம்மளுடைய பிஎல்சி நிறைய யூனிட்டில் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்யூ.